அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஆவலோட காத்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸுக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நமக்கு 32,850 போஸ்டிங் வந்திருக்குது நமக்கு. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 விதமான போஸ்டிங் வந்திருக்குது. ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், ஸோ என்ன டேட்டில் இருந்து என்ன டேட் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த வேலைக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு ஏதாவது எக்ஸாம் உண்டா, ஸோ எக்ஸாம் எழுதணுமா, அதுக்கான சிலபஸ் ஏதாவது இருக்குதா, ஸோ அதுக்கான அப்டேட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மெயினாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போ 2வது முறையாக அஃபிஷியலாகவே நமக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்தது. அதுக்கு இப்போ மெரிட் லிஸ்ட்டு 6 வரைக்கும் வந்திருக்குது. இன்னும் ஒரு 2 லிஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2025க்கான அஃபிஷியல் ரிலீஸ். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 2025 பார்த்தீங்கன்னாக்கா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிடுவாங்க அப்ளை பண்ணி வேலைக்கான ரிசல்ட். ஓகேங்களா. இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 மாதம் கொடுப்பாங்க. ஸோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நாள் எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வேலை வாங்கிக்கலாம், அதே மாதிரி இதில் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அரசு வேலைக்கு போகணுன்ற ஒரு கனவு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களுமே அப்டேட் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாங்க இது எல்லாமே தெளிவாக 1 by 1 பார்ப்போம். இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா போஸ்ட் எம்டிஎஸ் வேகன்சி 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் அப்படின்றத தெளிவாக இங்கே கொடுத்துட்டாங்க. நேம் ஆஃப் டிபார்ட்மெண்ட், எங்கேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு அதை முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், இந்தியா போஸ்ட்டில் இருந்து தான் அஃபிஷியலாகவே இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் இதில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்டிஎஸ், போஸ்ட்மேன், மெயில் கார்ட் போஸ்ட், இந்த மாதிரி ஒரு 3 தான் கொடுத்துருக்காங்க. மீதி இதில் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்னும் 2 போஸ்டிங் இருக்குது. அது என்னன்றதை வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தோம்னா 32,850 போஸ்டிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நமக்கு இதில் கிடச்சிருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சரிங்களா. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனால மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது குவாலிஃபிகேஷன் தான். இந்த 10வது குவாலிஃபிகேஷனை வச்சு தான் இந்த வேலையை ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது 10வது படிச்சிருக்கணும் இந்த வேலைக்கு. அதுக்கு மேலே நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருந்தால் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜிடின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். மினிமம் குவாலிஃபிகேஷனே 10வது 12வது தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்ளை டேட்டிங் கமிங் ஜோன், அது மட்டும் பார்த்தீங்கன்னா கமிங்கில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் ஜனவரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டில் கன்ஃபார்ம் வெளியாகும். முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்தில் முதல்லையே கூட வெளியாகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்டில் வேணாலும் வெளியாகலாம், இன்றைக்கே கூட வெளியாகலாம். ஸோ வந்த உடனே கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுற வீடியோஸுமே போட்டுருவேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெக்வயர்மெண்ட் இருக்கணும் அது எல்லாமே தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும் என்னென்ன அப்டேட்லாம் அப்பப்போ வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனாலே நமக்கு மெரிட் லிஸ்ட்டு தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா போஸ்ட் GDS online gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கான. ஓகேங்களா.
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ணுறது, ஏஜ் லிமிட் என்ன, இது எல்லாமே தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசில் இருந்து சரிங்களா, மினிமம் 18 வயசில் இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு சில கேட்டகரி, அதாவது ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து 40லேருந்து ஒரு 45 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், 40லேருந்து 43 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி இடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வருஷம் 2 வருஷம் வந்து வயது தளர்வுமே கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா, அது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் எப்படி எல்லாருக்கும் நடக்குன்றது தெரியும். த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் வில் பி பாஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட் விச் வில் பி த செலக்டட் ஆஃப் த பேசிக்ஸ் ஆஃப் த பர்சன்டேஜ் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க மார்க் எல்லாமே வச்சு அதில் மெரிட் லிஸ்ட் போடுவோம். ஸோ அந்த டாப்பில் வரவங்களுக்கு வந்து கேண்டிடேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து மெரிட் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல அப்டேட்டாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் நாங்கள் சொல்லியிருந்தாலே ஒரு 5 விதமான போஸ்டிங் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ போஸ்ட்மேன் ஓகேங்களா, போஸ்ட்மேன், மெயில் கார்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 விதமான போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 விதமான போஸ்டிங்கும் என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. போஸ்ட்மேனுக்கு வந்து 585 வேகன்சியும், மெயில் கார்டுக்கு 3 வேகன்சியும், போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 597 வேகன்சியும், ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு 143 வேகன்சியும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 570 வேகன்சியும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் இங்கே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம மேலேயே பார்த்தாச்சு. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் 10th பாஸ் பை பாஸ் கேண்டிடேட்ஸ் இதுதான் சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும். இங்கே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அதை முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. போஸ்ட்மேனுக்கு 10வது படிச்சிருக்கணும். அடுத்தது மெயில் கார்டுக்கு வந்து 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். எம்டிஎஸ் போஸ்டிங்க்கு 12வது படிச்சிருக்கணும். போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் பேச்சுலர் டிகிரி, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் இருக்கணுன்றதையும் அதிலே அவங்களே கவர்மெண்ட் சைட்லேருந்தே சொல்லிட்டாங்க. எஜுகேஷனல் உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழோ இல்லை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழோ இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, இது ரெண்டும் வெரிஃபிகேஷனுக்கு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆதாரத்துக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ரூட்மெண்ட்டு. அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து டோட்டலாக எல்லாருக்குமே 100 ரூபா ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பேங்கிங் மூலமா டெபிட் கார்டு, யூபிஐ, கிரெடிட் செல்லான் இது மாதிரி எல்லாமே நீங்கள் பில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு எல்லாருக்குமே. இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் வந்து ஏதாவது ஒரு முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் பாகத்தில் வெளியாகும். வெளியான உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாரையும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், எல்லாருக்குமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 32,000 வேகன்சி இருக்குது இல்லையா. ஸோ அதனால் எல்லாருக்குமே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், எல்லாரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னோட அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வேலையோட சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.